எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மக்களே, திமுக ஆளுங்கட்சி எதிர்கட்சியான அதிமுகவை குறை சொல்கிறதும், அதிமுக ஆளுங்கட்சி திமுகவை குறை சொல்கிறதும் ஒரே வேலையாக போச்சு உங்களுக்கு. ஏன் அதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இத்தனை வருஷமாக திமுக அதிமுக தான் மாற்றி தமிழ்நாட்டை ஆண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றத்தை நாங்கள் தான் கொண்டு வருவோம், அடுத்து திமுக அதிமுகவுக்கு மாற்றாக எங்களுடைய கட்சி தான் இருக்குன்னு சொல்லிட்டு வந்த நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் திமுகவோடையும் அதிமுகவோடையும் கூட்டணியில் போயிட்டு அவங்களுடைய கட்சியை அடமானம் வச்சுட்டு அவங்க இருக்கிற இடமே தெரியல. இதனால் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணியில், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கட்டும், அதிமுகவில் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கட்டும், திமுகவும் சரி அதிமுகவும் சரி தப்பு பண்ணனா இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எந்த கட்சியுமே அவங்கள தட்டி கேட்கறது இல்லை, அவங்களுக்கு ஜாலரா போடுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் யார் ஆட்சியில் இருக்காங்களோ, அதாவது ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ, ஆளுங்கட்சிக்கு ஏற்றவாறு ஜாலரா போட்டுட்டு இருக்கக்கூடிய நிறைய ஊடகங்கள் இருக்குது. அதனால் தமிழ்நாட்டு மக்களுடைய கஷ்டங்களை, துன்பங்களை, துயரத்தை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகக்கூடிய ஊடகங்கள் எதுவுமே இல்லைங்கிறத என்னுடைய கருத்தை நான் பார்க்குறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். ஊடகங்கள் நியாயமாக நேர்மையான முறையில் செயல்பட்டால் தாங்க அது உண்மையான ஊடகமாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியில் யார் இருந்தாலும் அவங்களை கண்டு பயந்து அவங்க செய்யக்கூடிய தவறுகளை, குற்றங்களை வெளியில் காட்டுறதில்லை. ஒரு பத்திரிகை சந்திப்பில் கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட இந்த கேள்வி மட்டும்தான் கேட்கணுங்கிறத முன்கூட்டியே பேசி வச்சுக்கிட்டு தான் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. இது எல்லா மக்களுக்கும் தெரியும், தமிழக மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா? நான் ஏன் இதை சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, மதுக்கடைகளை, அதாவது ஜெயலலிதா காலகட்டத்தில் அவங்க ஆட்சியில் என்ன சொன்னாங்கன்னா, மதுக்கடையில் படிப்படியாக நாங்கள் மூடிடுவோம் அப்படின்னாங்க. ஜெயலலிதாவும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்தாங்க, மதுக்கடைகளை மூடனாங்க, ஃபுல்லாக முழுவதும் மூடவே இல்லை. அதுக்கப்புறம் திமுக வந்துச்சு, மதுக்கடைகளை அதிகப்படுத்தினாங்க, மூடலை. நான் ஏன் சொல்கிறேன்னா, குற்றங்கள் அதிகமாக இருக்க காரணமே இந்த மதுவும் போதைப் பொருளும் கஞ்சாவும் தாங்க. இதை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் தமிழ்நாட்டில் உருப்படியாக இருக்க முடியும், தமிழ்நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். அதனால தான் திமுக வேணாம் அதிமுக வேணாம், விஜய்களுக்கு ஓட்டு போடுங்கிறத நான் சொல்கிறேன்.